வெல்கம் ஃபுட்டீஸ். இது கொங்கு ரெசிபி பாக்ஸ் வித் சிவரஞ்சனி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கிரேவி ரெசிபி தாங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் டிஃப்ரெண்ட்டான எக் கிரேவி ரெசிபி தான். இந்த எக் கிரேவி தோசை, சப்பாத்தி, பூரி சாப்பாட்டுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸும் பிகினர்ஸும் முட்டையை வச்சு செய்யக்கூடிய ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொங்கு ரெசிபி பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எக் கிரேவிக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதை இப்போ வேக வச்சுக்கலாம். இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். இந்த முட்டை வேகறதுக்குள்ள ஒரு மசாலா பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை ரஃப்பாக பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்ல தண்டோட சேர்த்துக்கலாம். இது கூட 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கிரேவியை நல்லா டேஸ்ட் அண்ட் க்ரீமியாக தரும். இதை தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அதுக்குள்ளே முட்டை நல்லா வெந்துருச்சு. அதை தோல் நீக்கி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக அங்கங்கே கீறி விட்டுருவோம். அப்போ தாங்க மசாலா நல்லா உள்ளே போய் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தாங்க கருகாமல் இருக்கும். இப்போ வேக வச்ச முட்டையை இது கூட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சலை சேர்த்து நல்லா பொரிய ஆரம்பித்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை அலாசி ஊற்றிக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் கலந்து விட்டோன்னே மசாலா பவுடரை ஒன்றொன்னா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா முட்டையில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான ஈஸியாக பண்ணக்கூடிய முட்டை கிரேவி ரெடி. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. இது கொங்கு ரெசிபி பாக்ஸ். குக் வித் லவ், ஈட் வித் ஹாப்பினஸ்.